ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா காவேரியும் விஜயும் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் காவேரி வந்து வயிறு வலிக்குதுன்றது சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு காவேரி சிரிக்கும்பொழுது எதுக்குடி சிரிக்கிற அப்படின்னு விஜய் கேட்குறாரு. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க, எனக்கு வயிறு வலிக்கல, பாப்பா எட்டி உதைக்குது என் வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, உடனே உதைக்கட்டும், நல்லா உதைக்கட்டும், அப்பா சொல்கிறத வெளியிலேருந்து ஃபாலோ பண்ணுறாளா என் பாப்பா வயிற்று உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லின்னு இருக்கிறாரு. மாதம் வந்து அம்மா வயிற்றுள்ளே இருக்கிறதுனால அம்மாவால் சாப்பிடவே முடியல. அதை பிறந்ததுக்கு அப்புறமும் 2-3 மாதம் வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும், அதனால் இப்போவே நல்லா சாப்பிட்டுக்கிறேன்றதுனால பாப்பா என்கிட்ட சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க, பாப்பா உதைக்கிறது, சுற்றுறது எல்லாமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 2 மாதம் தானே காவேரி, சீக்கிரமாக பாப்பா வெளியில் வந்துட போகிறா, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சொல்கிறாரு, அப்பா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேச சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு இவர் ராகவ் என்ன சொல்லுவார்னா, எனக்கு விஜய் வந்து பார்த்திங்கன்னா என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு அவருக்கு, சர்டிஃபிகேட்டு வந்து கேட்டார், ஏதோ நீங்கள் மறுபடியும் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து கொடுத்ததுக்கப்புறமும் விஜய் வந்து என் மேலே ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னதுக்கு இவர் ராகவன் என்ன சொல்வார்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் அவன் அந்த அளவுக்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்வார். உடனே விஜய் வந்து இவங்க 2 பேரும் பேசுறது நின்று பின்னாடி இருந்து பார்த்து மறைஞ்சிட்டு ஏய் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டோன்னா 2 பேருக்குமே அதிர்ச்சி ஆகிடும். ஏன்னா தனியாக நின்று எல்லா விஷயத்தையும் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசின அத்தனை விஷயத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்வார். எதுக்காகடா இவன் சொல்லியா எங்கள் வீட்டுக்கு வந்த, என்ன சொல்லியிருக்கிறான், யாரால் வந்த, எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 3 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே விஜய் அடித்து போட்டு ஓடிடுறாங்க. இவர் விஜய் வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாரு. அவங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவுடனே காவேரி உடனே விஜயை கொஞ்ச நேரம் உறுத்து பார்த்துட்டு, ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்து விட்டுருக்குது, ஏன் இப்படி மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காரில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை, அதனால தான் அந்த மாதிரி வேர்த்து விட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக மறுபடியும் காவேரி வந்து விஜயை உறுத்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு பதப்படப்பாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே தாத்தா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. தாத்தா வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு ரூமில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்க. உடனே அத்தை எங்கேன்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா அவளுக்கு தலை வலிக்குது, அதனால் ரூமில் படுத்துட்டுருக்குறான்னு சொல்லிட்டு அவங்க காவேரியுடைய பாட்டி சொல்லுவாங்க. சரி எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்போ வீட்டில் இல்லாமல் வெளியில் போனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை பார்த்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியில் பனி அதிகமாக பொழியுது, வயசானவங்க அதிகமாக வெளியில் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, சரி நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. எல்லோரும் குட் நைட் சொல்லிட்டு போய் படுக்கும்போது உடனே இவர் விஜய் வந்து நிவினை வர சொல்லுவார். நிவினை வர வச்சு பேசின்னு இருக்கும்போது, ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க கிருஷ்ணாவும் ராகவும் ரகசியமாக பேசின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் நம்பலை, இப்போ நான் டைரெக்டாகவே பார்த்தேன்னு. ஆமாம் விஜய், நானே டைரெக்டாக பார்த்துட்டு என்னடா பேசுகிறீங்க, எதுக்காக 2 பேரும் ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னு நானே கேட்கலான்னு பார்த்தேன், ஆனால் கேட்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைனால நான் வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்வார். இல்லை விஜய், இவர் விஜய் சொல்வார், ஆமாம் நான் இன்றைக்கி பார்த்தேன், அவங்க என்னென்ன பேசின்னு இருக்கிறாங்கன்றதையும் நான் கிளியராகவே கேட்டேன், நான் ஏதோ பிளான் தான் வந்திருக்கிறானுங்க, நான் கேட்கும்போது பார்த்திங்கன்னா என்னை அடித்து போட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து காவேரி வருவாங்க. ஏன் எப்போ வந்த நிவின், ஏன் உள்ளே வரல, ஏன் இங்கே நின்று பேசின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இல்லை சும்மா இந்த ஒரு வழி வேலையாக வந்தேன் நான், அதனால் சும்மா விஜய் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான். சரி பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் காவேரி என்ன சொல்லுவாள், கிருஷ்ணா வந்து சைட்டில் வந்து சரியாக வேலை செய்யலை, ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் அப்படியே நிற்கிது, சரியாக வந்து ப்ராப்பராக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாங்க ஆஃபீஸ்லேருந்து அப்படின்ற மாதிரி, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துலேருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. நீங்களும் அப்பப்போ அவனை கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, எதனா கவனிச்சிங்களா, எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு காவேரி கேட்பாங்க. இல்லை நீ சொன்னையே அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
உடனே ராகவ் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு அவள் தங்கச்சி தான் ஃபோன் எடுப்பா, நீ அம்மாக்கிட்ட ஃபோன் கொடு, நீ ஏன் இவ்வளோ பதப்படப்பாக பேசுகிற, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நானும் ராகவும் பேசுகிறது, இது கிருஷ்ணாவும் நானும் பேசுகிறத வந்து விஜய் பார்த்துட்டாருமா, என்னடா சொல்கிற, எப்படிடா நடந்துச்சு இதுன்னு, இல்லை நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு நடந்த விஷயத்த அத்தனையுமே சொல்கிறாரு, நீ அங்கே இருக்காத கிளம்பி வந்துருன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சரிடா நீ இங்கே வீட்டுக்கு வா முதல்ல பேசிக்கலான்னா, ஏமா அவர் இடத்துக்கே வந்தானே என்னை பிடிச்சிட மாட்டாரா, நீ முதல்ல கிளம்பி வாமா, நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ராகவ் சொல்கிறாரு. இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியில் போகிறத வந்து கிருஷ்ணாவும் நெவீனும் வந்து அவங்க வீட்டு உள்ள இருந்து பார்க்குறாங்க. இவங்க வெளியில் போயிட்டு காரில் உட்கார்ந்தோடனே காருக்கு முன்னாடி வந்து விஜய் நிற்கிறாரு. அப்படியே அந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க.